இந்த ஆறுமுகம் ஓகே தானே? டுபா கூறுங்க நம்ப முடியாது. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டையே வாடகை கூட்டு சம்பாரிச்சிருவானுங்க அன்பேவா மாதிரி. உனக்கு தெரியாத விஷயம் கூட இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியும்யா. ஒருத்தன் 25 லட்சம் ரூபாய் லவுட்டுக்கிறான். சரி ஒன்னாண்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி என்ன விஷயம் சொல்லு. ரூபா 25 லட்சம் எடுத்தது அவினாஷி சார். அவினாஷியா சார் இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. 6 25 எங்கயா? சொன்னனே சாப்பிட்டேன்னு. வா சார் தப்ப ஒத்துக்கிட்டா மன்னிச்சிடுறேன்னு சொன்னீங்களே. எப்ப சொன்ன? அன்னைக்கு சொன்னீங்களே. அது வேற ஆளு. சார் பேச்ச மாத்தாதீங்க சார். யாரையா பேச்ச மாத்துறது? 25 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போட்டு 6 திருப்பி கொடுக்குறியா? 25 எப்படி 6 ஆகும்? 6 25 ஆகும். வட்டி கிட்டின்னு அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வாயா பீம் பாத்தியா கல்பாஸ்திரி பண்ணிட்டான். 6 லட்சம் ரூபாய்ப்பா எண்ணி பாருப்பா. சேப்பா வை. சேஃப்ல இருக்கணுமா பாஸ்? அத்தாயா சொன்னேன். லெவல்ல பார்மேஷன் நினைக்கணும் தேட்டா. பார்மேஷன்? ஏய் ஐயோ என்ன சார் பணத்தை உள்ள வைக்கிறாரு போல இருக்க. மன்னிச்சு திருப்பி தரேன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் நீ மதனாண்ட பேசிக்கோ. அதனா அப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? யோ 25 லட்சம் என்னன்னு தெரியுமாயா உனக்கு? அவன் போய் 25,000 ரூபாய் கண்ணுக்கா ஆள் மாறாட்டம் பண்ணினுக்குறான். கண்ணை பத்தி தெரியுமாயா உனக்கு? நாடகமே போட்டுக்கிறோம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஷபாஷ் பாஸ். யோ நீ நாசமா போக. சார் நான் கஷ்டத்துல இருக்க, நீங்க என்ன சார் இவ்வளவு அசிங்கமா பாடிட்டு இருக்கீங்க? யோ உனக்கு பிடிச்சிருந்ததாயா? என் பாட்டு அசிங்கமா இருக்குதா உனக்கு? அசிங்கம்னா பரவாயில்ல சுமாரா நல்லாவே இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்கனால தான் என் நாடகம் பிளாப் ஆச்சு. வெளியே போயா. என் பொண்ணு கல்யாணம் கேன்சல். ஐயோ மாப்பிளைக்கு தலப்பா ஏறிடுச்சே. பொண்ணுக்கு தாலி ஏறிச்சா? இல்ல. அப்ப தலப்பாவை ஏறக்கு போ. சார் என்ன சார் இது? இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? சார் அவன தூக்கி போட்டு வச்சிடாத. நானே இன்னைக்கு தள்ளிட்டு மாட்டேன். நான் தள்ள மாட்டேன்னு நினைக்கிறியா? பயிரியா நானு. போ என்னது? போ சின்பிடுவேன்.